ஆலங்குளம் அருகே தும்பு மில்லில் பயங்கர தீ. 60 டன் தும்பு எரிந்து சேதம். ரூபாய் 10 லட்சத்துக்கும் மேல் இழப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே முத்துகிருஷ்ணபேரியில் செயல்பட்டு வரும் தனியார் தும்பு மில்லில் இன்று மாலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 60 டன் தும்பு தீயில் எரிந்து சேதமடைந்தது. இதன் மதிப்பு ரூபாய் 10 லட்சத்துக்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. முத்துகிருஷ்ணபேரி வடக்கு தெருவைச் சேர்ந்த லட்சுமணராஜாவின் மகன் சரவணகுமார் தும்பு மில் நடத்தி வருகிறார். தூத்துக்குடிக்கு ஏற்றுமதி செய்வதற்காக சுமார் 60 டன் தும்பு மில்லில் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென தும்பில் தீப்பற்றியது. அப்போது தென்மேற்கு பருவக்காற்று வேகமாக வீசியதால் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்ததும் ஆலங்குளம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் காற்றின் வேகம் மற்றும் தும்பு அதிகளவில் இருந்ததால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து சுரண்டை மற்றும் தென்காசி தீயணைப்பு நிலையங்களில் இருந்து கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அலுவலர் மணிகண்டன் தலைமையில் ஆலங்குளம் நிலைய அலுவலர் விஜயன், சுரண்டை நிலைய அலுவலர் ரமேஷ், பயிற்சி நிலைய அலுவலர் முத்துக்குமார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மில் பணியாளர்களும் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்துக்குப் பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த தீ விபத்தில் சுமார் 60 டன் தும்பு எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும் சேதத்தின் மதிப்பு ரூபாய் 10 லட்சத்துக்கும் மேல் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர்.